கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த காலவேளையிலே தேவனுடைய வார்த்தை கேட்கும்படியாய் வந்திருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கடந்த நாட்கள் எல்லாம் கண்மணி போல தேவன் நம்மை பாதுகாத்து நமக்கு நல்ல ஜீவன் சுகம்பலம் தந்து நம்முடைய தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்தித்து இந்த நாள் வரைக்கும் நடத்திய இந்த கிருபைகளுக்காய் ஒரு விஷயம் நாம் தலைகளை தாழ்த்தி அவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இது ஆஸ்வதிக்கப்பட்ட காலவேளைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மனமட்சி நாளின் காலவேளையில உங்களுடைய வார்த்தையை கேட்கும்படியாய் நாங்கள் வந்திருக்கிறோம் ஐயா. உங்களுடைய வார்த்தை எங்களுக்குள்ள கிரியை செய்யட்டும், ஆஸ்வதிக்கட்டும் ஐயா. ஆண்டவரே, நாங்கள் விசுவாசித்து கீழ்ப்படிந்து எங்களை அர்ப்பணிக்க தேவன் இரக்கம் செய்வீராக. ஆண்டவரே, எங்களோடு இடைபடுவீராக. கடந்த நாட்களெல்லாம் நீர் எங்களை பாதுகாத்து மகாபெரிய தயவுக்காய் எமக்கு நன்றி. உடைய நல்ல நாமத்தை மகிமைப்படுத்த நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எங்களோடு இந்த காலவேளையில பேசுவீராக, தீர்க்க தரிசனமாய் பேசுவீராக. எண்ணங்களை சிந்தனைகளை ஆண்டவர் ஆளுகை செய்வீராக. உடைய நல்ல நாம மகிமைப்படட்டும். துதி கன மகிமை எல்லாம் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. அந்த காலவேளையில தியானத்திற்கென்று எடுத்த வேத பகுதி சங்கீதத்தின் புஸ்தகம் 69ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிக்கலாம். புக் ஆஃப் சாம்ஸ் சாப்டர் 69 verse 33. கர்த்தர் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறார், கட்டுண்ட தம்முடையவர்களை அவர் புறக்கணியார். கர்த்தர் எளியவர்களின் விண்ணப்பத்தை என்ன பண்றாரா? கேட்கிறார். விண்ணப்பத்தை கேட்கிறவர் தான். யாருடைய விண்ணப்பத்தை அவர் கேட்கிறார் என்றால், தன்னை தாழ்மைப்படுத்துகிறவருடைய விண்ணப்பத்தை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? கேட்கிறவரா இருக்கிறார். அவர் எளியவர்களின் விண்ணப்பத்தை என்ன பண்ணுகிறாரா? கேட்கிறார். கட்டுண்ட தம்முடையவர்களை அவர் புறக்கணியார். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் சொல்லி நம்ம மத்தேயில வாசிக்கிறோம். ஆண்டவர் those who are humble in the spirit. அப்போ நமக்குள்ள அந்த ஆவியில உள்ள எளிமையை ஆண்டவர் அறிய விரும்புகிறார். தோற்றத்துல எளிமையா இருப்பாங்க, ஆனா குணத்துல அவங்க எளிமையா இருக்க மாட்டாங்க. அப்படி இல்லாதபடி ஆண்டவர் தோற்றத்திலே பார்க்கிறவர் அல்ல, உள்ளத்தை பார்த்து நமக்கு பதில் செய்கிறவரா இருக்கிறார். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயாவின் புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். புக் ஆஃப் ஐசாயா சாப்டர் 38 verse 5. நீ போய் எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களோட 15 வருஷம் கூட்டுவேன். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. சங்கீதம் 69:33 கர்த்தர் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறார் என்று சொல்லி சங்கீதக்காரனாகிய தாவீது எழுதுகிறார். விண்ணப்பத்தை கேட்டத ஒரு சம்பவத்தை நம்ம வேதத்துல வாசிக்கும் போது, எசேக்கியா ராஜா பற்றி நமக்கு நன்றாக தெரியும். அவன் வியாதிப்படுகிற வேளையில ஏசாயா தீர்க்கதரிசி அவரிடத்துல வந்து சொல்றாரு. அந்த முதல் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கும் போது, நீர் மரித்து போவே நம்முடைய வீட்டு காரியங்களை ஒழுங்கப்படுத்தும் என்று சொல்லுகிறார். அப்பொழுது 5ஆம் வசனத்துல வசனம் சொல்லுகிறது, திரும்ப ஆண்டவர் என்ன பண்றாரு? அவன் தன் மனங்கசந்து அழுகிறான். சுவரபுரமாய் திருப்பி தன்னுடைய காரியங்கள் எல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்றான். 3ஆம் வசனத்துல இருந்து நம்ம வாசிக்கும் போது, நான் நமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தவமாய் நடந்து முத பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தலும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் என்ன பண்ணானா? அழுதான். அது இன்னொரு விதத்துல சொல்ல போனா தன்னை தாழ்த்தினான். ஒரு ராஜா தன்னை தாழ்த்தினதை ஆண்டவர் கண்டு திரும்ப ஏசாயா தீர்க்கதரிசிட்ட ஆண்டவர் சொல்றாரு, போய் என்ன பண்ணு, 5ஆம் வசனத்துல, நீ போய் எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை என்ன பண்ண கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களோடு 15 வருஷம் கூட்டுவேன் என்றார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவர் விண்ணப்பத்தை கேட்டார், உடனே பதில என்ன பண்ணுகிறாரு? செய்கிறவரா இருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் நம்மகிட்ட பேசுற ஒரு காரியம், உன் விண்ணப்பத்தை கேட்கிறேன். கூகுள் மீட்லயா இருக்கட்டும், ஆராதனையா இருக்கட்டும், உபவாச கூட்டத்திலயா இருக்கட்டும், தனிப்பட்ட வழக்கிலையா இருக்கட்டும், நம்ம கேர்சலையா இருக்கட்டும், அநேகருக்காய் நம்ம ஜெபிக்கிறோம். அந்த விண்ணப்பங்கள் கேட்கப்படுகிறதா? அது கேட்டார் என்பதற்கான அத்தாட்சி என்ன? கண்டிப்பா அற்புதம் நடக்கணும்ல. ஒண்ணு கனவுல பேசுவாரு, இல்ல சொப்பனத்துல பேசுவாரு, தரிசனத்துல பேசுவாரு, இல்ல அந்த காரியங்கள் நடந்ததற்கான அறிகுறிகளை நாம் காணும்படி, கேள்விப்படும்படி ஆண்டவர் அனுக்கிரகம் பண்ணுவார். ஏசாயா புஸ்தகத்துல அப்படிதான் நடக்குது. உன் விண்ணப்பத்தை நான் என்ன பண்ண கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன்னு சொல்லிட்டு உடனே எந்த தீர்க்கதரிசி நீ மரித்து போவா என்று சொன்னாரோ அதே தீர்க்கதரிசி மூலமாய் உடனே
ஆண்டவர் அவரோடு பேசி திரும்ப ஏசாயா எசேக்கியா கிட்ட சொல்றாரு, உன் ஆயுசு நாட்களோடு 15 வருஷத்தை ஆண்டவர் என்ன பண்றாரு, நீ இப்ப மறைக்க மாட்ட, நீ பிழைத்துக் கொள்வாய் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை வாசிக்கிறோம். அப்ப நம்ம எத்தனையோ காட்களுக்காக ஜெபிக்கிறோம், வருஷ கணக்கில் ஜெபிக்கிறோம், மாச கணக்கில் ஜெபிக்கிறோம். அந்த விண்ணப்பங்கள் கேட்கப்படும்படியாய் காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அப்ப ஆண்டவர் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கும்படியாய் நாம் ஒரு 4 காரியங்களை செய்கிறவர்களாய் காணப்படும் போது நிச்சயமாய் தேவன் நம்முடைய விண்ணப்பத்திற்கு பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். 29ஆம் வசனத்தை வாசிக்கும் போது சங்கீதம் 69:29, Book of Psalms chapter 69 verse 29. நானோ சிறுமையும் துயரமும் உள்ளவன், தேவனே உம்முடைய ரட்சிப்பு எனக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. ஆண்டவருடைய நாமம் மேன்மைப்படுவதாக. சங்கீதக்காரனாகிய தாவீது இந்த சங்கீதத்தை எழுதும் போது அவர் எழுதுறாரு, பயங்கர சிறுமையில உபத்திரவத்தில் இருக்கிறார். இப்ப அந்த சங்கீதத்தை எழுதுறாரு பாருங்க, முதல் 29ஆம் வருஷத்துல, நானும் சிறுமையும் துயரம் உள்ளவன். சிறுமையில இருக்கிறார், கஷ்டத்துல இருக்கிறார், துன்பத்தில் இருக்கிறார். அப்போ அந்த நேரத்தில் அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாராம், துயரம் உள்ளவராய் காணப்படுகிறார். கவனிங்க, துயரமா இருக்கிறது துக்கமா இருக்கிறதுலாம் ஒரே ஒரு அர்த்தம் உள்ளது. அப்ப நம்மளும் துக்கத்துல இருக்கிறோம், சிறுமையில இருக்கிறோம், கஷ்டத்துல இருக்கிறோம், நெருக்கடியில இருக்கிறோம், பிரச்சனையில இருக்கிறோம், பாடுகள் இருக்கிறோம். இந்த நேரத்துல நாம் நமக்காய் துயரப்படுகிறவர்களா இல்லாதபடி அழிந்து போற ஆத்துமாக்களுக்காய் நம்ம துயரப்படுகிறவர்களாய் காணப்படும் போது நம்முடைய விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்டு பதில் செய்ய வல்லமுடையவராக இருக்கிறார். கவனிங்க, யோபுடைய வாழ்க்கையில பிள்ளைங்கள்லாம் மறிச்சு போச்சு, பயங்கரமான துயரம், தாங்க முடியாத துக்கம். உலகத்துல அந்த மாதிரி துக்கம் யார் அனுபவிச்சது கிடையாது. சிறுமையில இருக்கிறார், தரித்திரத்துல இருக்க, ஒண்ணு எல்லாமே போயிடுச்சு அவர் விட்டு. ஆனா அந்த நேரத்துல ஆண்டவர் சொல்றாரு, இந்த சிறுமை நீங்க வேண்டும் என்றால் உன்னுடைய நண்பர்களுக்காக நீ என்ன பண்ணு, ஜெபம் பண்ணு. அப்ப வேதம் சொல்லுகிறது, யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது அவனுடைய சிறையிருப்பை, அவனுடைய சிறுமையை, அவனுடைய பிரச்சனையை, அவனுடைய போராட்டத்தை, அவனுடைய கண்ணீரை, வியாகுலங்களை, ஆண்டவர் பாடுகளை நீக்கி அவனுக்கு அற்புதம் செய்தார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அரைஞ்சு சிலுவையில் தொங்கிட்டு இருக்கிறாரு, சிறுமைப்படுத்தப்பட்டார். எல்லா ஜனங்க அவர் சிறுமைப்படுத்துறாங்க. அந்த நேரத்துல அவர் தனக்காக ஜெபிக்காதபடி, பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி அவர் துக்கம் உள்ளவராய், துயரப்படுகிறவராய், பாவிகளுக்காய் இறங்குகிறவராய் அந்த இடத்துல காணப்பட்டதை நாம் வாசிக்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, நமக்கு இருக்கிற பிரச்சனை பெருசுதான். கடன் பிரச்சனை, வியாதி, வறுமை, தரித்திரங்கள், கஷ்டங்கள், மன பிரச்சனை, குடும்ப பிரச்சனை உண்டு, இல்லைன்னு சொல்லல. அந்த நேரத்துல நல்லா கவனிச்சுக்கோங்க, நம்முடைய விண்ணப்பங்களை ஆண்டவர் கேட்க வேண்டும் என்றால் நாம் நம்மளை விட சோர்ந்து போய் இருக்கிறவங்களுக்காய் கண்ணீர் விடுகிற ஒரு அனுபவத்திற்குள்ளாய் வரும்போது, துக்கப்படும் போது, அவர்களுக்காய் துயரப்படும் போது, உபவாசம் இருந்து ஜெபிக்கும் போது, நம்மை நாம் வருத்தி கொள்ளும் போது ஆண்டவர் நிச்சயமாய் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்டு பதில் செய்கிறவராக இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வோமாக. என் பிரச்சனையே பெருசு, நான் மற்றவங்களுக்காக ஜெபிக்க முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நமக்கு முன்னாடி இருந்த பரிசுத்தவான்கள் எல்லாம் அவங்களுடைய பலவீன நேரத்துல அவங்க என்ன பண்ணாங்க, மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறவர்களா என்ன பண்ணாங்க, காணப்பட்டார்கள் என்பதை மறந்து போக வேண்டாம். ஆண்டோடைய நாமம் மகிமைப்படுவதாக. நிறைய உதாரணங்களை சொல்ல முடியும். அவருடைய பிரச்சனைகள் மத்தியில அவங்க மற்றவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாய், கரிசனை உள்ளவர்களாய், மற்றவருடைய வாழ்க்கைக்காய் துயரப்படுவர்களாய் காணப்பட்டபடினால ஆண்டவர் அவருடைய காரியங்களை மாற்றினதை வேதத்தில் அநேக காரியங்களை நம்ம வாசிக்க போகிறோம். யோபுடைய வாழ்க்கையிலே சரி, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில தொங்கும் போது சரி, ஆண்டவர் தன்னுடைய சிறுமையில தன்னை காப்பாற்றும்படி பிதாவிடத்துல வேண்டாமல், பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி தன்னை கல்லறிந்த, தன்னை காயப்படுத்தின, கல்வாரியில் அறைந்த ஜனங்களை பார்த்து அவர் பரிதவிக்கிறதாய், துக்கப்படுகிறதாய் நம்ம வாசிக்கிறோம். அன்பான தெய்வ பிள்ளைகளே, அப்ப ஆண்டவர் ஆவியானுடைய பலத்தினால் இது செய்யும் போது, அல்லது யோபு இப்படிப்பட்ட ஜெபத்தை செய்யும் போது நம்மளாலும் ஜெபிக்க முடியும். தேவன் அந்த கிருபையை தர வல்லவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட இருதயத்தை ஆண்டவர் ஏன் பிரச்சனை தான் உலகத்துல பெருசு நினைக்க கூடாது. நம்மளை விட இன்னும் எத்தனையோ பிரச்சனைங்க, ஜனங்க அப்படியே பிசாசுடைய கரத்துல சிக்கி நசுக்கப்படுகிறாங்க. அப்ப அவங்களுக்காய், விடுதலைக்காய் நம்ம ஜெபிக்கும் போது, துயரப்படும் போது, துக்கப்படும் போது ஆண்டவர் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் தருகிறவராக இருக்கிறார். சங்கீதக்காரனாக தாவீது சொல்றாரு, கர்த்தர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை என்ன பண்ணாரு, கேட்டார். அப்ப எப்ப கேட்டார்? அப்ப நம்ம இந்த வழியில கடந்து போகும்போது கர்த்தர் நிச்சயம் கேட்கிறவராக இருக்கிறார். 2வது
30ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது சங்கீதம் 69:30 புக் ஆஃப் சாம்ஸ் சாப்டர் 69 verse 30. தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன். இரண்டாவது, முதல்ல நம்ம மற்றவங்களுடைய துயரத்தை பெரிதாய் நம்ம நினைக்கும் போது நம்முடைய விண்ணப்பங்களை கர்த்தர் கேட்டு நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார். இரண்டாவது, நம்ம துக்கப்படும் போது அமைதலா இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. அவரை பாட்டினால் துதித்து, அந்த சம்பவத்தை 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் படிச்சா தெரியும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சாம் 69ல, தேவனே என்னை ரட்சியும், வெள்ளங்களின் ஆத்துமா மட்டும் பெருகி வருகிறது, ஆழமான உலையில் அமிழ்ந்திருக்கிறேன், நிற்க நிலையில்லை, நிலையாத ஜலத்தில் ஆழ்ந்திருக்கிறேன், வெள்ளங்கள் என் மேல் என்ன பண்ணுகிறது, புரண்டு போகிறது. ஒரு பயங்கர கஷ்டத்தில் இருக்கிறார். அந்த முன்னாடி இந்த ப்ரீஃபேஸ்ல நம்ம அதுல வாசிக்கும் போது தெரியும். அப்போ அந்த நிலைமையில தாவீது எனக்கு கஷ்டம், எனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்றதே சொல்லாதபடி 30ஆம் வசனத்துல அவர் சொல்றாரு பாருங்க, தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதி. நான் அமைதியா இருக்க மாட்டேன், சொன்ன பிரச்சனையை யோசிச்சுட்டு இருக்க மாட்டேன். ஏன்னா பைபிள் சொல்றது கவலைப்படுகிறதுனால பிரச்சனை மாற போறது இல்லை. நான் அமைதியா இருக்கிற மாதிரி இருக்கிறதுனாலையும் பிரச்சனை மாற போறது இல்லை. இல்ல நான் விசுவாசிக்காம 1000 பேர் விசுவாசிச்சு எனக்காக ஜெபிக்கிறதுனாலையும் பிரச்சனை மாற போறது இல்லை. பிரச்சனை மாறணும், என் விண்ணப்பம் கேட்கப்படணும்னா நான் செகண்ட் என்ன பண்ணணும், விண்ணப்பத்தையே தொடர்ந்து சொல்லாதபடி நான் செய்ய வேண்டிய காரியங்கள், தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் என்ன பண்ணுவேன், மகிமைப்படுத்துவேன். யோபு தான் சொல்றார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சாம்ஸ் 34 verse 1. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். தாவீது சொல்றாங்க, கர்த்தரை நான் என்ன பண்ணுவேன், எந்த காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது ஒரு பிராக்டிஸா நம்ம வச்சுக்கிட்டா நம்ம ஜெபத்தை விண்ணப்பத்தை எப்பொழுது அவர் கேட்கிறவராக இருக்கிறார். அந்த வசனத்தை நல்லா இன்னும் ஆழமா வாசிச்சீங்கன்னா, தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்தரித்தினால் என்ன பண்ணுவேன், மகிமைப்படுத்துவேன். சிறுமையில நான் கர்த்தரை மகிமைப்படுத்துவேன். முதல்ல சிறுமையில நான் மற்றவங்களுக்காய் துயரப்படுவேன். என்னுடைய சிறுமையே நான் பார்த்துட்டு உட்கார்ந்துருக்க மாட்டேன். ரெண்டாவது, என்னுடைய சிறுமையில நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா, கர்த்தருக்கு மகிமையான காரியங்களை செய்வேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு விதவைக்கு 2 காசு இருக்குது, அவன் ஜீவனத்துக்குள்ள அதுதான் சொல்லப்போனா அது ஒரு சிறுமையான வாழ்க்கை, கஷ்டமான வாழ்க்கை, நெருக்கமான வாழ்க்கை. அப்போ சபைக்கு போறா, ஆண்டவர் அங்க காணிக்கப்பட்டில பக்கத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. காணிக்க எடுக்கப்படுற நேரம் வரும்போது அவள் அந்த 2 காசையும் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் என்ன பண்ணிட்டாலாம், போட்டு ஆண்டவரை மகிமைப்படுத்தினாள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சாரி பார்த்து விதவை வீட்டுக்கு தெய்வ மனுஷன் போறாரு, கொஞ்சம் மாவு கொஞ்சம் எண்ணெய் தான் இருக்குது. அப்போ அந்த சிறுமையில கர்த்தரை மகிமைப்படுத்துகிறத அவங்க முக்கியமாய் கொண்டதுனால அவங்களுடைய விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டு வாழ்க்கையே பரிபூர்ணமாய் மாறுகிற விதத்துல ஆண்டவர் அற்புதம் செய்தார். அப்ப நம்ம விண்ணப்பம் பண்றோம், ஜெபிக்கிறோம், பல ஆட்களுக்காய் ஜெபிக்கிறோம், கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறோம். ரெண்டாவது, நாம் ஆண்டவர் மகிமைப்படுகிற விதத்துல நம்முடைய சிறுமையில நம்ம காணப்படும் போது சிறுமையை கர்த்தர் மாற்ற போதுமானவராக இருக்கிறார் என்பதில் சந்தேகமில்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 31ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது சங்கீதத்தின் புஸ்தகம் 69:31 புக் ஆஃப் சாம்ஸ் சாப்டர் 69 verse 31. கொம்பும் விரிகுளம்பும் உள்ள காளை எருதை பார்க்கிலும் இதுவே கர்த்தருக்கு பிரியமாயிருக்கும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தாவீது கிட்ட எல்லாமே இருக்குது, பலி செலுத்தக்கூடிய காளைகள் எல்லாமே இருக்குது. ஆனா அவர் சொல்றாரு, கொம்பும் விரிகுளம்புள்ள காளை எருதையை பார்க்கிலும், அல்லது ஆட்டுக்கு அந்த பலியை பார்க்கிலும் இதுவே கர்த்தருக்கு எப்படி இருக்குதான், பிரியமா இருக்கிறது. நம்முடைய ஆபத்து நாட்கள்ல சில நேரத்துல நம்ம என்ன, சில பேர் சொல்லுவாங்க, இல்ல நான் சில காரியத்தை நேர்ந்துகிட்டா எனக்கு இந்த காரியம் நடக்கும், இல்ல ஒரு பொருத்தனை காணிக்கை செலுத்தும் போது கர்த்தர் அற்புதம் செய்வார். உண்மை இல்லைன்னு சொல்லல. இவை எல்லாவற்றை விட ஆண்டவர் அதிகமாய் விரும்புவது அவரை பாடி துதித்து மகிமைப்படுத்துவது. ஆண்டவர் கடந்த நாட்கள் செய்த நன்மைகளை நினைச்சு அந்த வருத்தத்தின் நாட்களை துதிக்கும் போது, பஞ்சத்தின் நாட்களை துதிக்கும் போது, வியாதி நாட்கள்ல இதுவரைக்கும் எங்களுக்கு சுகம் கொடுத்தேன் என்று ஆண்டவர் நல்லவர், வியாதி நாட்கள்ல ஆண்டவரே நீர் சுகமளிக்கிறவன் சொல்லி துதிக்கும் போது கர்த்தருடைய சுகமளிக்கிற வல்லமை இறங்கி நம்முடைய விண்ணப்பங்களை அவர் கேட்டதற்கு அடையாளமாய் சுகத்தை அந்த நேரத்தில் தர வல்லவராயிருக்கிறார். அற்புதத்தை செய்கிறவராயிருக்கிறார். கஷ்டங்களை மாற்றுகிறவராயிருக்கிறார். பிரச்சனைகளை மாற்றுகிறவராயிருக்கிறார். பண பற்றாக்குறைகள் அந்த ஒரே நாள்ல மாற கர்த்தர் கிருபை செய்கிறார். நம்ம செய்ய வேண்டிய காரியம், நன்றி உள்ள விசுவாசம் உள்ள இருதயம் நமக்கு வேண்டும்.
முதல்ல நன்றியுள்ள இருதயம் இருந்தா தான் கர்த்தரை துதிக்க முடியும். ரெண்டாவது, விசுவாசம் இல்லாம நம்ம எதையும் என்ன பண்ணக்கூடாது. அவர் சொல்றாரு அந்த வசனத்துல, கொம்பும் விரிகுளம்பும் உள்ள காளை எருதை பார்க்கலும் இதுவே கர்த்தருக்கு பிரியமா இருக்கும்னு கர்த்தர் சொல்லல. தாவீது தன்னுடைய அனுபவத்துல இருந்து சொல்றாரு, God likes the praises more than any of the offering. நம்ம கோல்டு சில்வர்லாம் காணிக்கப்பட்டுல போட்டாலும் இதற்கு இணை ஆகாது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பான தெய்வ பிள்ளைகளே, இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கும் போது வேதத்திலிருந்து சங்கீதம் 50 அதிகாரம் 13 வசனம் 14 வசனம், புக் ஆஃப் சாம்ஸ் chapter 50 verse 13 and 14. நான் எருதுகளின் மாம்சத்தை புசித்து ஆட்டுக்கடாக்களின் ரத்தம் குடிப்பேனோ? நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதம் 50 ஆசாப் எழுதுறார். ஆசாப் என்ற சங்கீதம், நான் எருதுகளின் மாம்சம் புசித்து ஆட்டுக்கடாக்களின் ரத்தம் குடிப்பேனோ அதுவா எனக்கு உகந்த பலி அப்படின்னு கீழே சொல்றாரு ஆண்டவரு. நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை என்ன பண்ணு செலுத்து. அப்போ நீ ஆபத்து காலத்துல கூப்பிடும் போது விண்ணப்பத்துக்கு உடனே பதில் கிடைக்கும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆனா துதிக்கு பிசாசு விட மாட்டான். ஆனா துதிக்கணும், அது மத்தியில துதிக்கணும். கர்த்தர் நல்லவர் சொல்லணும். நான் கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். தாவீது என்ன பண்றாரு, தன்னுடைய கஷ்ட நேரத்திலே அவரை துதிக்கிறதை விடாமல் இருந்தபடினாலதான் அவர் நமக்கு ஒரு முன்னோடியாய் காணப்படுகிறார். வேதத்துள்ள பரிசுத்தவான்கள்லாம் அப்படியே அவங்க வாழ்ந்தாங்க. தானியேலுக்கு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோக்கெல்லாம் பிரச்சனை, பயங்கரமான போராட்டம் வந்துருச்சு. ஆனா தான் தினம் வந்து ஜெபித்து வந்தபடியே ஜெபத்தை அவங்க என்ன பண்ணல, நிறுத்தவே இல்லை. அவங்களுக்கு தெரியும் கர்த்தருக்கு பிரியமானது இது மட்டும்தான், கர்த்தர் அதிகமாய் விரும்புகிறது இதுதான். எந்த நேரத்திலும் சரி கர்த்தருக்கு நன்றி பலியிட்டு ஸ்தோத்திர பலியிட்டு அவருக்கு மகிமை உண்டாகும், அவருக்கு தேவனுக்கு மகிமையில செலுத்தி ஸ்தோத்திரிட்டு அவரை பாடி துதிக்கிறதை ஆண்டவர் பெரிதாக நினைக்கிறார். பெரிய கொம்பு காளை எருதையை பார்க்கலும், பெரிய 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 காணிக்கையை பார்க்கலும் இதை ஆண்டவர் மகத்துவமாக நினைத்து அப்படிப்பட்ட ஜனங்களுடைய விண்ணப்பத்தை அந்த நிமிஷத்துல கர்த்தர் கேட்டு பதில் செய்கிறார் என்பதில் சந்தேகமில்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கடைசியில ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 4வது காரிய சங்கீதம் 69:32, Psalm 69 verse 32. சாந்த குணமுள்ளவர்கள் இதை கண்டு சந்தோஷப்படுவார்கள், தேவனை தேடுகிறவர்களே உங்கள் இருதயம் வாழும். 4வது, நம்ம விண்ணப்பம் செலுத்துறோம் பார்த்தீங்களா, கர்த்தர் விண்ணப்பத்தை கேட்கிறாருன்னு. தேவனை தேடுகிற ஒரு இருதயம் உள்ளவருடைய விண்ணப்பத்தை கர்த்தர் தள்ளாதிருக்கிறார். நம்ம கஷ்டத்துல யாரை தேடி போகணும்னா தேவனை தேடி வருகிற ஒரு காரியம் நமக்குள்ள என்ன பண்ணணும். சிலவங்க கஷ்டம் வந்தா சோர்ந்து போயிருவாங்க, இல்ல சிறுமை வந்தா அவங்க ஜனங்களுடைய பின்னாடி உதவிகளை தேடி போயிருவாங்க. அது தேவன் விரும்பாத காரியம். தேவனை தேடுகிறவர்களே உங்கள் இருதயம் என்ன பண்ணும், வாழும். நீங்க வாழ்வீங்க, உங்க விண்ணப்பம் கேட்கப்படும். யூ வில் லிவ். நீங்க வாழ்வீங்க, கர்த்தர் உங்களை வாழ வைப்பார். நீங்க முடிவுக்கு வர முடியாது, உங்க வாழ்க்கை ஒரு முடிவுக்கு வராது. கர்த்தர் அதை என்ன பண்ணுவார், எக்ஸ்டெண்ட் பண்ணுவார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பான தெய்வ பிள்ளைகளே, சாந்த குணமுள்ளவர்கள் என்ன பண்ணுவாங்களாம், இதை கண்டு சந்தோஷப்படுவார்கள். தேவனை தேடுகிறவர்களே உங்கள் இருதயம் என்ன பண்ணுமா, வாழும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 4வது ஆண்டவர் சொல்லுகிறது, விண்ணப்பம் பண்ணுகிற நாம் கர்த்தரை எப்பொழுதும் தேடுகிற ஒரு இருதயம் நமக்குள்ள என்ன பண்ணணும். ஏதோ ஒரு பிரேயர் ரெக்வெஸ்ட் கொடுத்தாங்க, ஏதோ ஒரு விண்ணப்பம் நமக்கு கொடுத்தாங்க, ஜெர்மனி முடிச்சிடலாம். இல்ல, ஒவ்வொரு நாளும் கர்த்தரை தேடுகிறவர்களாக. அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடை. அந்த தேடுகிற வாஞ்சையோடு நம்ம ஆண்டவரிடத்துல விண்ணப்பங்களை வைக்கும் போது ஆண்டவர் நிச்சயம் நமக்கு பதில் தர வல்லவராக இருக்கிறார். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 53:2, Psalms 53:2. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க தேவன் பரலோகத்தில் இருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். என்னதான் பிரேயர்ஸ், ஜெப குறிப்பு சொல்றவங்க, ஜெபிக்கிறவங்க, அவங்க எல்லாருடைய மத்தியில கடைசியில் ஆண்டவர் யாரை தேடுறாருன்னா, தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க தேவன் பரலோகத்திலிருந்து என்ன பண்ணாரா, மனுபுத்திரரை கண்ணோக்கினார். இன்னைக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆட்களை தேடி இருக்கிறார். என்னை தேடுகிறவர்களை அவர் தேடிக்கொண்டிருக்கிறார். அவரை தேடுகிறவர்களை ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேடுங்கள், அப்பொழுது நான் தென்படுவேன், அவர் தென்படுவார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப தேவனை தேடுகிற உணர்வுள்ள ஜனங்கள்,
இன்னைக்கு ஆண்டவரை ஜனங்க நன்மைக்காக தேடுகிறவர்களா இருக்கிறாங்க. நம்ம அப்படி தேடக்கூடாது. நித்திய ஜீவனுக்காய் நம்ம அவரை தேடுகிறவர்களா இருக்கும்போது நம்ம விண்ணப்பங்களுக்கு இன்னைக்கு பாருங்க, நிறைய பேர் இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா நன்மைக்காக ஆண்டவரை தேடுறாங்க. அந்த நன்மை முடிஞ்ச பிறகு விட்டுறாங்க. நம்ம அப்படிப்பட்டவர்களாய் தேடக்கூடாது. எனக்கு நித்திய ஜீவன் வேண்டும் என்று சொல்லி நம்ம தேடுகிறவர்களா எல்லா விதத்துல தேடி அவரை கண்ணடிக்க தமயத்தில் அவரை அடையுங்கள் சொல்லி வேதம் சொல்கிறபடினால அவரை அப்படிப்பட்ட வாஞ்சை உள்ளவர்களாய் தேடும் போது நம்ம விண்ணப்பத்தை ஆண்டவர் உடனடியாக கேட்கிறார். சிலவங்க தேவைக்காக ஆண்டவர் தேடுவாங்க. அப்படி தேடக்கூடாது. நான் ஆண்டவர் எனக்கு ரட்சிப்பை தந்தார், நான் அவருக்கு நன்றி சொல்லும்படியாய் அவரை தேடுகிறேன், அவருடைய பாதத்தை நாடுகிறேன், அவருடைய பிரசனத்தை வாஞ்சிக்கிறேன், அவருடைய ஆலயத்துக்கு வருகிற நோக்கம் அவரை உயர்த்தும்படியா என்று சொல்லி அவரை தேடி நாடி ஓடி வருகிறவருடைய விண்ணப்பங்களை அவர் தள்ளாதிருக்கிறார். அந்த வசனம் ரொம்ப அழகா சொல்லி பாருங்க. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதம் 69:33 லாஸ்ட்ல கீழே கட்டுண்ட தம்முடையவர்களை அவர் என்ன பண்ணுகிறது இல்லையா, புறக்கணியார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தம்மை தேடுகிற ஜனங்கள் சிறுமையில கட்டப்பட்டிருந்தாலும் ஆண்டவர் அவங்களை என்ன பண்ண மாட்டாராம், புறக்கணியார்னா God never neglect, God will not be ignored. ஆண்டவர் உடனே அவர்களுக்கு பதில் செய்கிற காலதாமதம் பண்ணவே மாட்டார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பவுலும் சீலாவும் சிறைச்சால கட்டப்பட்டிருக்கிறாங்க. பேதுரு சிறைச்சால கட்டப்பட்டிருக்கிறார். தேவ பிள்ளைகள் உபத்திரத்துக்காய் கட்டப்பட்டிருக்கிறாங்க. ஆண்டவருடைய விண்ணப்பங்களை கேட்டு கர்த்தர் விடுதலை தந்தார். இன்னைக்கும் நம்ம தேவனுக்காய் கட்டப்படுகிற வேளைகள் வரும்போது பயப்பட வேண்டாம். அவர் நம்முடைய விண்ணப்பங்களை கேட்டு நமக்கு இரக்க செய்ய வல்லமையுடையவராயிருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பான தேவ பிள்ளைகளே, பிசாசு நம்ம கட்டக்கூடாது. பாவம், உலக மாம்ச இச்சை, இது நம்மளை கட்டி வைக்க கூடாது. மற்றபடி ஆண்டவருக்காய் நம்ம கட்டப்படும் போது நிச்சயம் அந்த கட்டுகளை ஆண்டவர் அவிழ்த்து நம்முடைய விண்ணப்பம் கண்ணீருக்கு ஆண்டவர் பதில் தந்து நம்மை வாழ வைக்கிறவராயிருக்கிறார் என்பதில் சந்தேகமில்லை. இந்த வார்த்தைகளை இருதயத்திலே தியானம் பண்ணி என் விண்ணப்பம் எத்தனையோ காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். வருஷக்கணக்கில் ஜெபிக்கிறோம். கோர்ட்டு கேஸ் காரியங்கள், சுக பலன், ஜீவன், பண தேவைகள், கடன் பிரச்சனைகள், நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி ஏன் ஆண்டவர் நம்முடைய ஜெபத்திற்கு இன்னும் பதில் தரவில்லை, அல்லது இப்படி ஜெபிக்கும் போது பதில் தருவார் என்று வேதம் சொல்லுகிறதே என்று சொல்லி இந்த நாட்கள் அந்த முறையில் நம்ம ஜெபிக்கும் போது நிச்சயமாய் கர்த்தர் விண்ணப்பத்திற்கு பதில் தருவார். கர்த்தருடைய சித்தம் நம்முடைய விண்ணப்பத்தின்படி, நம்முடைய விண்ணப்பத்தில் ஆண்டவருடைய சித்தம் இருக்கும்போது நிச்சயமாய் கர்த்தர் நன்மைகளை வழங்காதுறார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. இந்த வார்த்தைக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பாராக. கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட காலவெளிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. விண்ணப்பத்தை கேட்கிறவரே என்று சொல்லி நாங்கள் வாசித்தோமே. எசேக்கியா ராஜா, ஆண்டவரே அவன் மரித்து போவான் என்று ஏசாயா சொல்கிற போது அவன் சுவர்புறமாய் திரும்பி அவன் செய்த நன்மைகளை ஆண்டவருக்கு நினைவூட்டி அவன் அழுதான். ஆண்டவரே, ஏனென்றால் அவனுக்கு தெரியும் தேவன் ஒருவரே, ஆண்டவரே அப்பா அப்பா ஆயுசு நாட்களை கூட்டி தருகிறோம் என்று சொல்லி அவன் அழும்போது உடனே ஏசாயா மூலமாய் அவனை திடப்படுத்தி அவனுடைய விண்ணப்பத்தை கேட்டேன், அவன் கண்ணீரை கண்டேன், 12 வருஷங்களை கூட்டுவேன் என்று சொல்லி பதிலை தந்தனே. இன்னைக்கு நாங்க அழுது மற்றவங்களுக்காக துயரப்பட்டு கண்ணீர் விட்டு அழுது ஜெபிக்கும் போது ஆண்டவரே சிறையிருப்பு மாறும் என்பதில் சந்தேகமில்லை. ஆண்டவரே, எங்க பிரச்சனைலாம் ஒண்ணுமே கிடையாதுப்பா. மற்றவங்களுக்காய் கண்ணீர் விடுகிற ஒரு இருதயத்தை எங்களுக்கு தாங்க. யோபுவை போல இயேசு எங்களுக்கு முன்மாதிரியா இருந்து, எங்களை போல பாடுள்ள மனுஷனாக யோபு எங்களுக்கு முன்மாதிரியா இருந்தானே. வேத பரிசுத்தவான்கள் எல்லாம் முன்மாதிரியா இருந்தார்களே. அந்த அடிச்சுவடியில் நாங்கள் பின்பற்றுவதாய் காணப்பட ஆண்டவர் இரக்கம் செய்யுங்க. இந்த நாட்கள் நாங்க எதுக்காய் ஜெபிக்கிறோமோ அத்தனை விண்ணப்பங்களை தள்ளாதிருக்கிறீர் ஐயா. நீர் கேட்டு பதில் செய்ய போற தயவுக்காய் நன்றி ஆண்டவரே. உம்முடைய நாம மகிமைப்படட்டும். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்தப்படுத்துங்கப்பா. கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். துதி கன மகிமை எல்லாம் நமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம்மோடும் நம்முடைய குடும்பங்களோடும் நம்முடைய ஊழியங்களோடும் கர்த்தருடைய வருகை பிறந்த நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் தாமே நம்மை ஆஸ்வதிப்பாராக. இந்த ஊழியங்களுக்காய் ஜெபிக்கிற, கொடுக்கிற, தாங்குகிற
உழைக்கிற உதவி செய்கிற யாவருக்கும் நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். நீங்களும் இந்த ஊழியங்களுக்காய் தொடர்ந்து ஜெபிக்கும்படியாய் இயேசுவின் நாமத்தினால உங்களை கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களுடைய சபையானது பெங்களூர் பட்டத்தில் உள்ள லிங்கராஜபுரம் என்ற பகுதியிலே எண்ணூர் மெயின் ரோட்டிலே உள்ள SBI பேங்குக்கு முன்பதாக உள்ள சோபா ஸ்டோருடைய முதல் மாடியிலே காணப்படுகிறது. அப்படியாய் ஞாயிறு காலை 7 மணி முதல் 8:30 மணி வரை முதல் ஆராதனைக்காக இருக்கும். அதன் பின்பு 9 மணி முதல் 10 மணி வரை சண்டே கிளாஸ் ஊழியங்கள் இருக்கும். மற்றும் 10 மணியிலிருந்து 11 வரை இரண்டாவது ஆராதனை இருக்கும். வேற எந்த சபைக்கு நீங்கள் போகாதவர்களா இருந்தால் எங்களுடைய சபைக்கு வந்து எங்களுடைய ஆராதனை கலந்து கொள்ள முடியாது. உங்களை இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. வார நாட்கள்ல செவ்வாய்க்கிழமை பைபிள் ஸ்டடி இருக்கிறது. மாலை 7 மணி முதல் 8 மணி வரை முடிந்தவர்கள் கலந்து கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அதே போல சனிக்கிழமை காலை 10 to 12 மணி வரை உபவாச கூட்டம் இருக்கிறது. நீங்கள் உபவாச கூட்டத்துக்கு வருவீர்கள் என்றால் நிச்சயமாய் நாம் சேர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அப்படியா தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களுடைய போன் நம்பர் இதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமான ஜெப அவசர தேவைக்கு நீங்கள் போன் செய்வீர்கள் என்றால் உங்களுக்கு நாங்கள் எப்பொழுதும் ஜெபிக்க ஆயத்தமா இருக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.